இன்னும் நாம் ஓதப்பட்ட ஆயாத்துகளில் கியாமத்துடைய இடுக்கம், அதனுடைய ஆதிக்கம், அதனுடைய அதிர்ச்சி, நமக்காக செய்யப்பட்ட, அதாவது நமக்கு செய்து கொடுத்த உதவிகளை எல்லாம், ஞாபகத்துகளை எல்லாம் ஒரு சில இடங்களில் மேற்கோள் காட்டினார். ஏன் நாம் அதற்காக நன்றியோடு நடக்க வேண்டும் என்பதற்காக. உதாரணத்துக்கு ஒன்றை பார்த்தால், இரவு தூக்கத்தையும் அல்லாஹ் இன்றைய ஓதப்பட்ட ஆயத்தில் சொன்னார். நாம் சாதாரண அன்றாடம் குழந்தைகளாக பிறந்ததிலிருந்து இன்று வரை இரவு நேரத்திலே தூங்குவது, பகல் நேரத்திலே விழிப்பதுமாக இருக்கிறோம். 2-3 நாட்கள் தூக்கம் எல்லாம் நம்மை அமர வைத்து விட்டால் அந்த தூக்கத்துடைய அருமை அப்போதுதான் தெரியும். குர்ஆனிலே இந்த ஓதப்பட்ட ஆயத்தில் இருக்கிறார், وَجَعَلْنَا نَوْمَكُمْ سُبَاتًا وَجَعَلْنَا اللَّيْلَ لِبَاسًا. உங்களுக்கு தூக்கத்தில் அமைதியையும் அதற்கு ஆடையாக, அதற்கு உறுதுணையாக இரவனுடைய இருளையும் ஆக்கியிருக்கிறேன் சொல்றார். தூக்கத்துடைய சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இரவு தூக்கம் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம சிலர் இரவு நேரத்தில் வேலை பார்த்து விட்டு பகல் நேரத்தில் உறங்குகிறார்கள். அது தூக்கத்துடைய முழு பயனை தராது. மருத்துவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு என்ன சொல்லியிருக்கிறார்கள், இரவு தூக்கத்தில் இருளின் மூலமாக மனிதனுக்கு எல்லா பலனும், எல்லா நலனையும் இரவு தூக்கம் தருகிறது என்று இன்று இவர்கள் கண்டுபிடித்ததை போன்று சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறார், இரவுடைய தூக்கம் தான் உங்களுக்கு அமைதியை தரும் என்று அல்லாஹ் சொன்னார். மனதுடைய உடல், மனம் எல்லாம் அமைதி கொடுத்தரும் இரவு தூக்கம். அதற்கு உறுதுணையாக, ஆடையாக லிபாஸ், இருளை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்பதான் அதையும் இன்று ஒதுக்க வேண்டும். அந்த சூறா எடுத்து பாருங்கள், அதிகமான நியமத்துகள் என்று சூறா துவங்கியது. அதை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் அவ்வளவு செய்திகள் சொல்றாங்க. தர்க்க விஷயங்கள் என்பது இருக்கிறது. அதில் ஒன்றை நாம் இன்று கவனிக்க வேண்டும் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியிலே எப்படியாவது இஸ்லாத்தில் ஒவ்வொருவராக கொண்டு வந்திருக்கும் சொல்லி மிக ஆர்வம், மிக ஆசை அவர்கள் மிகவும் பெறாமல் கொண்டிருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் பெரிய பெரிய வயது மூத்தவர்கள், வசதி படைத்தவர்கள், அதிகாரத்துக்குரியவர்கள், இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் நேரடியாக சென்று போய் பார்த்து இஸ்லாத்தின் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பது வழக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது சற்று அதிகார பலமும் படைபலமும் கொண்ட சிலர் இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை பற்றி, ஈமானை பற்றி, தான் நபி என்று, அல்லாஹ் ஒருவர் என்று பேசிக் கொண்டிருக்கிற பொழுது கண்ணு தெரியாத இப்னு மக்தும் ரலியல்லாஹு தஆலா அங்கே வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். ஏதோ ஒன்று கேட்பதற்காக இருக்கிறார்கள். இந்த வரலாறில் நமக்கு அதிகம் பாடம் இருக்கிறது. பிறகு பார்ப்போம். வருகிறார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் வர்றாரு. கண்ணு தெரியாதவர் என்ன கேட்கக்கூடாது தெரியல சொல்லி கொஞ்சம் முகம் சுளித்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மக்துமை பார்த்தார்கள். உடனே வஹி வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். என்ன ரசூல், ஒரு அம்மா கண்ணு தெரியாது வருகிறார், அவரை பார்த்து வெறுக்கிறீர், முகம் கடுக்கிறீரா? இங்கே இருப்பவர்களை பார்த்து பேசி அவரை நீ சுத்தப்படுத்த போகிறீரா என்று அல்லாஹ் தஆலா வஹி அனுப்புகிறார். இந்த ஓதப்பட்ட ஆயத்தில் செய்தி இருக்கிறது பாருங்கள். இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுல என்ன பாடம் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பாடங்கள் நமக்கு பாடம். நம்ம 10 பேர் உட்கார்ந்து அல்லது 4 பேர் உட்கார்ந்து டாக்டர்ஸா 4 பேர் நான் பேசிட்டு இருப்பாங்க, நான் டாக்டர்ஸ் அல்லது 4 லாயர்ஸ் பேசிட்டு இருப்பாங்க. அங்க டேபிள் தொடங்கிறப்போ சாதாரண கூலி வேலை செய்யறப்போ என்ன பேசிக்கிட்டு பார்க்கலாமே, நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாமே வருவாங்க. இவனுக்கு என்ன வேலை இங்க, ஏன் சொல்ற வேலை பார்க்கணும். மிக மட்டமாக அவர்களை
துரத்துகின்ற காட்சி, மிக மட்டமான பார்வை பார்க்கின்ற காட்சியை பார்க்க முடியும். வரட்டும், என்ன கேட்கிறார் என்பதை கேட்கட்டும், நாம் பதில் சொல்வோம் என்று அவரை வரவேற்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அப்படிப்பட்டவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அனுமதி இல்லாமல் 5வது ஆளாக 3வது ஆளாக கூடாது. அதே போல அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது எந்த படி அது பற்றி தெரியாத ஒரு கருத்து சொல்வதற்கு நாம் நுழையக்கூடாது. நம்மள சில பேர் இருப்பாங்க, அவர் டாக்டர்ஸ் பேசிட்டு இருப்பாங்க, ஏதாவது மருத்துவத்துறை அது பற்றி எந்த அறிவு இல்லாத ஒருத்தர் குறுக்கிட்டு அவன் நானும் பதவியில படிச்சேன் என்று டாக்டர் சொன்னாரு, மண்டைக்கு கீழே ஒரு கட்டி இருந்தா குடிக்க எடுத்துடலாம் சொன்னாரு. இது ஒட்டை கேட்கலையப்பா, இது உடக்கட்டு சம்பந்தம் இல்லையே. ஆமா, நான் எதுக்காக தைரியக்காக பார்க்கறது தான். இதுவும் குறையல. ஒரு லாயர்ஸ் ஷரியாலாவோ அல்லது கிரிமினல் லாவோ அல்லது சிவில் லா படித்தவர்களோ உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, 4 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் இப்படி பார்த்து கேட்கலாம், அவங்க சொல்றது என்ன சொல்றாங்க கேட்டுட்டு அறிவு வளர்த்து கொள்ளலாம். அவங்களுக்கு இவங்க ஆலோசனை சொல்லுவாங்க. ஆமாமா, நான் பார்த்தேன், எனக்கு தெரியும், அந்த பேர் பார்த்துருக்கேன், இந்த கிட்டாரை பார்த்துருக்கேன், இவங்க சொல்றது கேட்டு உங்கள்கிட்ட கேட்கலையப்பா. அதே போல நாமும் அங்கே நுழையக்கூடாது. அதே நேரத்தில் அவர் வந்தால் கடுகடுப்பாக பேசுகிறோம் கூட. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு இடத்திலையும் சில ஆட்களையும் சில தகுதியும் சில தரத்தையும் எல்லாம் வழங்கி இருக்கிறார். அதனால் யாரை தாழ்த்தி பேசுவதோ தாழ்த்தி பார்ப்பதோ அல்லது ஏளன கண்பட்டு பார்ப்பது கூடாது என்பதை இந்த இடம் நமக்கு தெரியப்படுத்துறார். அவர் சமத்தவல்ல அந்த கண்டு தெரியாத சஹாபி வந்தப்ப, ஏன் நபி கடுகடுக்கிறீங்க, முகத்தை சுட்டிக்கிறீங்க? அண்ட் அல்லாஹ் என்ன செய்கிறான்? நமது ரசூலுக்கு சொல்வது நமக்கு சொல்லுகின்ற பாடம், வேற யாருக்கும் அல்ல. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யஹ்யாவுக்கு ஒரு வரலாறு எழுதுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் சஹாபாக்களும் மற்ற சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு இருக்கிறார். இந்த செய்தியை சொல்லக்கூடிய ராவி என்ன சொல்றார் சொன்னா, ஒருவர் அந்த சாப்பாடு பரிமாறப்பட்டு சாப்பிட்டு இடத்துக்கு ஒருத்தர் வர்றாரு. அவருக்கு பார்த்தால் சற்று அருவருக்கின்ற நிலையில் ஒரு நோய் இருந்தது. அவ்வளவுதான் எழுதுறாங்க, என்ன நோய் எழுதுல, இப்படிதான் எழுதிருக்கிறாங்க. பார்த்தால் சற்று அருவருக்கக்கூடிய முறைக்கு ஒரு நோய் இருந்தது. அவர் அங்கே வருகிறார். அந்த சபையில் அமர்ந்திருந்த எல்லா சஹாபாக்கள் சாப்பிடுகின்ற மஜ்லிஸிலே ஒருவர் மட்டும் அவரை பார்த்து இவருக்கு என்ன வேலை என்பதோடு கண் பார்வையால் பார்த்தார். கேட்கலையே, இங்க வந்தது கேட்கல, வரட்டுல, இப்படிப்பட்டாலே இங்க வரணுங்கிற மாதிரி பார்த்தார். அந்த ராவி அவர் சொல்கிறார்கள், பிற்பட்ட காலத்தில் யாரை பார்த்து ஏன் இங்கே இப்படிப்பட்டவர் வருகிறார் என்று நினைத்தாரோ அதே நோய் அவருக்கு பிடித்தது என்று இருக்கிறார். யஹ்யா இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி கிதாபில் தெரிவிக்கிறார். எந்த பாடத்தில் இருந்துச்சுன்னா கிபர் என்ற பாடத்தில் இருக்கிறது. யஹ்யா யாராவது சொன்னா எழுதி பாருங்க. எவ்வளவு சகோதரர்களே, நம்முடைய வாழ்வு என்பது மிக தெளிவாக இருக்க வேண்டும், மிக பணிவாக இருக்க வேண்டும், புரிந்துணர்வோடு இருக்க வேண்டும். தனக்கென்று ஒன்று இருக்கிறது என்பதை மட்டுமே அது பெரிதாக என்று வாழ்வோமானால், மற்றவர்களை விதித்தோமானால் விதிக்கப்படும் என்பது நிச்சயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த செய்தியை ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக ரசூலுல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள். கமா ததீனு துதான், நீ எப்படி நடக்கிறாய் நடத்தப்படுவாய் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம எப்படி நடக்கிறோமோ அதுவும் நடத்தப்படுவோம். அதனால் இன்று சொல்லிக் கொடுத்த பாடம், அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், யாரையும் யாரும் பார்த்து மிக தாழ்வாக மிக உதாசீனமாக செய்ய வேண்டாம் என்பது இன்று ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு சொன்ன பாடம், நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். அதனால் யார் யார் எந்தெந்த தரத்தோடு இருக்கிறார்களோ அந்த தரத்தோடு அவர் நடந்து கொள்ள வேண்டும். அந்த தரத்திலே தரம் கொஞ்சம் குறைவாக இருப்பவர்கள் நானும் உங்களோடு ஒருவர் சென்று நாம் ஒட்டிக் கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் சற்று அங்கே அமர்ந்திருந்தான் கேட்டுக்கொள்ளணும். அவங்க பேசிக்கிட்டு தான் சொன்னா அது பற்றி தெரியாதவங்க என்ன செய்யணும், அங்க உட்கார்ந்துருந்தா கேட்டுக்கிட்டே இருந்தா அவ்வளவுதான். அதுல கருத்து சொல்றதுக்கு நமக்கு தரம் இல்லை, தகுதி இல்லைங்கிறது நம்மை நாம் புரிந்துணர்வோடு இருக்க வேண்டும்.
5 பேரும் 6வது ஆளை சொன்னா நம்ம உட்கார்ந்து சொன்னா நம்ம மடை நினைச்சிருவாங்களே, முட்டாள் நினைச்சிருவாங்க கருத்து சொன்னா முதல் முட்டாள் அவர் தான். ஏன்னா எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருக்கிறார், இவர் ஒண்ணுமே தெரியும் 4 பேர் நினைச்சிருவாங்க. அதனால நாம் எந்த நிலையில் நாம இருக்க வேண்டும் என்பதை இந்த பாடம் சொல்லிக் கொடுக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் குர்ஆன் ஷரீஃப் முடிக்கப்பட்ட ஃபத்வா ஓதப்படும். அதற்கு அடுத்து லைலத்துல் 27ஆம் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இருக்கிறது. நடுநிசி, அதாவது நள்ளிரவு 12 மணிக்கெல்லாம் தொடங்கி 1 மணிக்கு ஸலாத்து தஸ்பீஹ் ஜமாத்தா நடைபெறும். அதே கருதுகள் அது முடிய ஏறக்குரிய 2 மணிக்கெல்லாம் முடிவடையும். அதன் பிறகு 2 மணி நேரத்துக்கு பிறகு அதிகாலை 4 மணிக்கு கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய தஹஜ்ஜுத் தொழுகை ஜமாத்தா நடைபெறுகிறது. அதில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள்.